அப்படி இப்படின்னு கடைசியா தீபாவளி முடிஞ்சிருச்சு. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 3 படங்கள் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆயிருந்தது. மாரி செல்வராஜ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த தீபாவளி அப்படின்றது அடுத்த தலைமுறை நடிகர்கள மக்கள் வந்து அங்கீகரிச்சிட்டாங்களா இல்லையான்றத டிசைட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எதனாலனா 3 பேருமே இப்போ ரீசெண்டா ஒரு அப்கமிங்கான ஒரு ஸ்டார்ஸா இருக்கிறாங்க. துருவ் விக்ரம், பிரதீப் ரங்கநாதன் அண்ட் ஹரிஷ் கல்யாண் அப்படின்ட்டு இந்த 3 படங்களுமே நல்லா ஓடிச்சு அப்படின்னா மக்கள் வந்து அடுத்த தலைமுறை நடிகர்களை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே ஒரு எதிர்பார்ப்போடு தான் தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது. எனக்குமே அதே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. 3 படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் நம்ம பண்ணியாச்சு. அந்த 3 படங்களில் எது வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் ஸோ இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாட்கள் ஆகுது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக எல்லா படங்களுமே ஒரு நல்ல வசூலியே ஈட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு படங்களுக்கும் ஆனால் அதுக்கேற்ற ஒரு ஃபுட்ஃபால்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் யார் நம்பர் 1 அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துலாம். அண்ட் தீபாவளி வின்னர் அப்படின்றத நம்ம எதன் அடிப்படையில் எடுக்கிறது நியாயமான ஒன்று அப்படின்றதையுமே இப்போ நம்ம பேசிடலாம். நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் எந்த இது இப்போதைக்கு முதல் இடத்துல இருக்குது, எது 2வது இடத்துல இருக்குது, எது 3வது இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் 3வது இடத்துல இருக்கிறது வந்து டீசல் திரைப்படம் தான் இருக்குது. இது வந்து படத்தோட ஓப்பனிங்குமே என்னன்னா ரொம்ப ஒரு புவரான ஒரு ஓப்பனிங் தான் இருந்துச்சு கம்பேர் டு டூட் அண்ட் பைசன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலோட ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட 40 lakhs வரைக்கும் தான் அதோட முதல் ஓப்பனிங் கலெக்ஷனுமே இருந்தது. அண்ட் இது பெரிய லெவலில் அதுக்கப்புறம் வசூல் ஈட்டில் 10 கோடி அப்படின்ற ஒரு மார்க் அப்படின்றது வந்து இதுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கும் அப்படின்றது தான் இப்போ போகிற ரிப்போர்ட்ஸ் படி சொல்ல வருது. எதனாலனா ஒரு பக்கம் டூடும் இன்னொரு பக்கம் பைசனும் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய டவுன் சைடாக டீசலுக்கு இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ டூட் அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இதில் டாப்பில் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக கிட்டத்தட்ட அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் 5 நாட்களில் 93 கோடி வரைக்கும் அவங்க வசூல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த டூட் திரைப்படம் பிரதீப் ரங்கநாதனுடைய 3வது 100 கோடி படமாக இது அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்குமே பண்ணாத ஒரு சாதனையை இது மூலமாக பிரதீப் ரங்கநாதன் படைச்சிருக்காரு. முதல் 3 படங்களில் 100 கோடி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம எடுத்துக்கலாம். அவருக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளம், அவருக்குனே ஒரு ஜான்ரா, அவருக்குனே ஒரு ஆடியன்ஸ் அப்படின்றத அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து சிவகார்த்திகேயன் பற்றி ஒரு இது சொல்லுவார், பா பிடிச்சிட்டாருங்க, சின்ன பசங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவருக்குன்னு தனி ஒரு ஆடியன்ஸ் பேஸை இப்போது க்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். எதனால்னா டூடு வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லவ் டுடேயோ டிராகன் மாதிரியோ ஒரு யுனானிமஸான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதுக்கு கிடைக்கல. டூடு திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் வந்து பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பலர் வந்து இது ப்ரொக்ரெசிவாக இருக்குது அப்படின்றது வந்து குறையாக சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாலும் இல்லை ரிக்ரெசிவாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையுமே சுட்டி காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சுற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மக்களால் முழுமையாக இது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னாலும் 5 நாட்களில் 93 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி டூட் திரைப்படம் போகுது. இந்த ஒரு ஃப்ளோவில் இந்த ரேட்டில் போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது டிராகன் படத்துக்கு நிகரான ஒரு வசூலை இந்த படம் ஈட்டி தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இதுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் டெஃபினட்டாக லவ் டுடே வந்து டெஃபினட்டாக இந்த வந்து வசூல் ரீதியாக பீட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பைசன் ஆன் தி அதர் ஹேண்ட் மாரி செல்வராஜ் அண்ட் துருவ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செல்லிங் பாயிண்ட் இந்த படத்துக்கு இருந்தது. பைசன் படத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் வர்ற ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மர்ஸ், இந்த படம் எடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. மக்களால் மிகப்பெரிய லெவலில் பாராட்ட பெற்ற ஒரு படமாக இருக்குது. பட் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த திரைப்படம் இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம இது சொல்லிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கோடியை வந்து இதுக்கு பட்ஜெட்டாக இருந்தது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி அதோட வசூல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா 30 தாண்டிடுச்சு, 35 கிட்ட இது போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த தீபாவளி ரேஸ் அப்படின்ற ஒரு இதை பார்த்துட்டோம் அப்படின்னா டூட் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கு. ஏன்னா 93 கோடி எங்கே இருக்குது, 35 கோடி அப்படின்றது எங்கே இருக்குது. அண்ட் அது கீழே டீசல் உண்மையாகவே பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை தான் சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணுடைய பார்க்கிங் திரைப்படமாக இருக்கட்டும், லப்பர் வந்து திரைப்படமாக இருக்கட்டும், ரசிகர்களை எந்த அளவுக்கு ஈர்த்துதோ அதுக்கு அதில் கொஞ்சம் கூட டீசல் திரைப்படம் செய்யலை அப்படின்றது தான் அதில் உண்மையாக இருக்குது. துருவ் விக்ரமுடைய படம் ஆன் தி அதர் ஹேண்ட் முதல் திரைப்படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் அது வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டாங்க. 2வது திரைப்படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தில் அவருடைய தந்தையான விக்ரம் தான் ஹீரோவாகவும் இருந்தார். அது நேராக டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். அண்ட் இதுதான் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. முதல் படம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் பைசன் திரைப்படம் வந்து
ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் இதுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு இதுவும் மேபி லைக் நம்ம ஃபியூச்சர் கமிங் டேஸில் அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இந்த திரைப்படம் டூடுக்கு கம்மியாக தான் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துலாம். தீபாவளி வின்னர் அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக அஃப்கோர்ஸ் டூட், பைசன் அண்ட் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி ஒரு மிகப்பெரிய கேப்பில் 3 படங்களும் இருக்குது அப்படிங்கும்போது தீபாவளி வின்னர் அப்படின்றத நம்ம எதன் அடிப்படையில் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஒரு வசூல் ரீதியாக மட்டுமே ஒரு படத்தை நம்ம பார்க்குறது அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் வணிக ரீதியாக ஃபைன். பட் ஆனால் ஒரு கலை ரீதியாவோ இல்லை ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற ஒரு விஷயமாவோ இல்லை மக்கள் எந்த அளவுக்கு ரசித்தாங்க அப்படின்றத நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஷினாகவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து மக்களுடைய கருத்து, மக்களுடைய ரேட்டிங்ஸை வச்சு நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நம்பர் 1, புக் மை ஷோடைய ரேட்டிங் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இப்படி புக் மை ஷோடைய ரேட்டிங் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டீசல் வந்து இதில் 8.2 ரேட்டிங் வந்து பெற்றிருக்கு அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10ல் வந்து 8.2 அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல நம்பராக தான் இருக்குது. பட் ஆனால் இல்லை நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா 2000+ ஓட்டர்ஸ் தான் இதுக்கு இருக்கிறாங்க, 2000 சொச்சம் தான் அப்படின்னும் பொழுது அது ஒரு நோட்டபிளான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது, இதில் ஃபேக்டராக இருக்குது. 8.2 ரேட்டிங் ஆனால் இதுக்கு கிடச்சிருக்குது. அதே இது டூட் நம்ம பார்த்துட்டோம்னா 7.9 தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இதுக்கான ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம், 48,000க்கும் அதிகமான பேர் வந்து இதை பார்த்து இதில் அவங்களுடைய ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால இது வந்து 7.9 வந்து டூடுக்கு கிடச்சிருக்குது. பைசன் ஆன் த அதர் ஹேண்ட் 9.1 கிடச்சிருக்கு. ஸோ ரேட்டிங்கில் பார்த்துட்டோம்னா பைசன் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை எடுத்து வைக்கிது. ஒரு கிட்டத்தட்ட டூட்லேருந்து 1.2 ரேட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாகவுமே நம்மளால் இதில் எடுத்துக்கலாம். ஆனால் முந்தி நம்ம சொன்ன மாதிரி டூடில் வந்து 48,000க்கு மேற்பட்டோர் வந்து ரேட்டிங் பண்ணியிருந்தாங்க. பைசன் வந்து 16,000 பேர் தான் ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஓட்டர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஆவரேஜ் வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. புக் மை ஷோவில் இந்த மாதிரியான ரேட்டிங் இருக்கும்போது நெக்ஸ்ட் இன்னொரு வெப்சைட்டில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா IMDb எடுத்துக்கலாம். IMDb ஆஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு ரிலையபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நம்ம IMDbயோட ரேட்டிங்ஸ் அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். ஸோ IMDb ரேட்டிங் படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டூட் வந்து இல்லை இதுலேயும் இந்த 3 இதில் டூட் தான் கொஞ்சம் கம்மியான ரேட்டிங் எடுத்திருக்கு. 7.3 தான் அந்த திரைப்படம் எடுத்திருக்கு அவுட் ஆஃப் 10. அண்ட் டீசல் ஆன் தி அதர் ஹேண்ட் 8 எடுத்திருக்குது அவுட் ஆஃப் 10. அண்ட் பைசன் வந்து 8.1 எடுத்திருக்குது. ஸோ புக் மை ஷோவாக இருக்கட்டும் இல்லை IMDbயாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே இந்த ரேட்டிங்ஸ் படி பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் வந்து பைசன் இருக்குது, செகண்ட் டீசல் இருக்குது, தேர்ட் வந்து டூட் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் டூட் எந்த அளவுக்கு அதிக வசூல் செஞ்சிருக்குதோ ரேட்டிங்கில் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பைசன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் செகண்ட் இருக்குது, ரேட்டிங்ஸில் ரெண்டுலேயுமே டாப்பில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. புக் மை ஷோவாக இருக்கட்டும் IMDbயாக இருக்கட்டும். அண்ட் டீசல் ஆன் த அதர் ஹேண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கம்மியாகவே தான் அதோட வசூல் வந்து இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் சரிவை பார்த்த டீசல் திரைப்படம் வந்து ரேட்டிங்ஸ் படி பார்த்துட்டோம்னா ரெண்டுலேயுமே செகண்ட் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இப்போ உள்ள ரிப்போர்ட்ஸு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் மக்களுடைய தீர்ப்பாக இருக்கட்டும். இந்த ரெண்டை வச்சுட்டு இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தீபாவளி வின்னர் யார் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டீசலா, டூடா, பைசனா, அண்ட் நீங்கள் இந்த 3 படங்கள்லாம் அதிகம் என்ஜாய் பண்ண படம் என்ன அப்படின்றதையும், இந்த 3 படங்களுக்கு அவுட் ஆஃப் 10 உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.